மக்களுக்கு கரெக்டான சேவை செய்யற ஒரு மனுஷனை மக்களுக்கு சேவை செய்ய போறது சொல்றான். இதுல யாருக்கு என்னன்றது ஒரு குழப்பம். இது வந்து எல்லா சாமானிய மனுஷனுக்கும் அந்த குழப்பம் இருக்கு, ஆடியன்ஸ்க்கு அந்த குழப்பத்தை உண்டாக்கி இருக்காரு. வாத்தியாரை வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து சூரியனை அரெஸ்ட் பண்ணியிருப்பாரு. இவ்வளோ போலீஸ் ஒரு மனுஷன் அரெஸ்ட் பண்றதுக்கு எதுக்கு வரணும்? அப்படி அவர் என்ன பண்ணாரு? எதுக்காக அவர் இப்படி மாறினாரு? வெற்றி சார் இந்த வாத்தியார்ன்றது பிளான் பண்ணிருக்கணும். பாத்தீங்கன்னா பல லீடர்ஸோட உருவம் வந்து அதுல சேதன். Being a director, being a captain of the ship, he goes to the place first. எங்க ஷூட் பண்ண போறோமோ அங்க இருந்து பார்த்துட்டு இந்த இடம் சேஃபா, இங்க நான் மட்டும் இருக்க போறது இல்ல, ஒரு ஹோல் க்ரூ இருக்க போகுது. அதுல ஏறி இறங்கி ஓட சொல்லுவாரு ப்ரோ. அந்த ஸ்லோப்ல 15 தடவை ஏறி இறங்கும். ஐயோ அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன் மோர் போலாம் அப்படின்ற திடீர்னு அப்படி போறப்போ மறுபடியும் ஏறி வரும். ஒரு 15 தடவை ஏறி இறங்கி போறப்போ சார் வந்து எந்த அளவு எக்ஸ்டென்சிவா ரிசர்ச் பண்ணுவார்னா, இட் ஷுட் பி ப்ரிசைஸ் அண்ட் ஆல்சோ நான் மக்கள்கிட்ட கொண்டு அதை சேர்க்கணும், அதை உங்களுக்கு புரியணும். நான் சொல்றது தான் கரெக்ட்னு வெற்றி சார் சொல்லல, எந்த இடத்துலயுமே அவர் சொல்லல. அவருமே வந்து பாத்தீங்கன்னா அவர் படங்கள் மூலியமா அவருக்கு ஃபீட்பேக் வருது பாத்தீங்கன்னா, he is also learning from that continuously. So he is talking to the audience. இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், he is talking to the wider audience through the film. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விடுதலை 4.5 hours. அதுதான் ப்ரோ. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை வந்து ராட்டர்டாம் கட்டு இருக்குல்ல, ராட்டர்டாம் கட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார்ட்டுமே சேர்த்து it was 4.5 hours. 4.5 hours இருந்துச்சு அது. ஸோ அப்போ வந்து அதெல்லாம் வந்து இந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் சேர்க்காம வாத்தியார் போர்ஷன் இல்லாம 4.5 மணி நேரம் அது. ஏன்னா சொல்றதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் முதல் 2 பார்ட்டி சேர்த்து தான் அங்க விட்டுருக்காங்க. ஜான்வரி போச்சு அது, இந்த வருஷம் ஜான்வரியில ஃபெஸ்டிவல் போனது. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ளேவருக்கு மாத்துறதுக்கு வந்து இந்த ஃபிளாஷ்பேக். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து உங்களுக்கு வாத்தியாரை வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து சூரியனை அரெஸ்ட் பண்ணியிருப்பாரு. இவ்வளோ போலீஸ் ஒரு மனுஷன் அரெஸ்ட் பண்றதுக்கு எதுக்கு வரணும்? அப்படி அவர் என்ன பண்ணாரு? எதுக்காக அவர் இப்படி மாறினாரு? அவரோட வாழ்க்கை பயணம் என்ன? அதுதான் செகண்ட் பார்ட் ஃபுல்லா கேள்வி எழுந்துச்சு. பிளஸ் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒரு விஷயம் இருக்கு. அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் எதுக்கு ஆச்சு, எப்படி ஆச்சு, எதனால இப்படி வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்புறம் அந்த மாதிரி பல கேள்விகள் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறப்போ ஒரு நிறைவு இருந்திருக்கும், ஒரு நிறைய கேள்விகள்னால ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீலிங் இருக்கும்ல. அதுக்கு ஃபுல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாவே செகண்ட் பார்ட்ல பதில் சொல்லியிருக்காங்கன்றது. அப்போ வந்து he took his own time. ஏன்னா நம்ம கையில எடுத்திருக்க விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி எக்ஸ்டென்சிவ், ரொம்ப பெருசு. சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சாரோட ரிசர்ச் அமௌண்ட் இருக்குல்ல. ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்லேயே எவ்வளோ டைலாக்ஸ் வந்து சென்சேஷன் ஆச்சு. இப்போ நீங்க படமும் பார்த்துட்டு படத்துலையுமே எவ்வளோ ஹார்ட். நீங்களே சொன்னீங்களே படத்துல வந்து சேதனை பேசுறது வந்து கேட்கலாம் போல இருந்துச்சு. அவ்வளோ நல்ல டைலாக்ஸ் பிளஸ் அந்த ஃப்ளோ ஆஃப் த டைலாக். ஸோ இதெல்லாம் ஒரு மைண்ட்ல வச்சுட்டு அவர் எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருப்பாரு அந்த டைலாக்ஸ். ஏன்னா ஒரு டைலாகுக்கு பின்னாலையுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ரிசர்ச் இருக்கு, அவ்வளோ பீப்புளோட மீட்டிங் இருக்கு, ஏன்னா கதை இருக்கு. எஸ், கதை இருக்கு. ஸோ அப்போ வந்து அவர் சேதுவண்ணனுக்கு வந்து அந்த டயலாக் எக்ஸ்பிளைன் பண்றப்ப கூட அவர் அந்த கதைக்கு பின்னால் இருக்க எல்லா ஹிஸ்டரியுமே சொல்லுவார். இது அப்படி, இது இப்படி, இதனால தான் இப்படி சொன்னாங்க, ஸோ இதனால தான் இப்படி இது நடக்குதுன்றப்போ சேதுவண்ணன் ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்றப்போ ஒரு ஃபுல் ஹிஸ்டரியோட தான் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. இதனால தான் அதை சொல்றேன், நான் அதனால தான் அதை சொல்றேன் அப்படின்றப்ப வந்து சார் வந்து அந்த விஷயத்துல ரொம்ப கிளியரா இருக்காரு. ஸோ அப்போ வாத்தியாரை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இவ்வளோ பயங்கரமா அரெஸ்ட் பண்றப்போ தேர் ஷுட் பி a justification in the second part. அவர் எதனால இப்படி ஆறாரு அப்படின்றது. ஸோ அதோட ஜேர்னி ஒரு விஷயமும். ஏன்னா நம்ம மனுஷ வாழ்க்கையிலே வந்து பார்த்தீங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்கவுங்க ஹீரோ, நிறைய பேர் சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க அதுலேயும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்படி உட்காந்துருக்கிறதுக்கான ரீசன் வந்து இப்போ நீங்கள் இப்படி யோசிக்கிறதுக்கான ரீசன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயத்தை கடந்து வந்திருப்பீங்க, ரைட்டா? ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாத்தியார் வாழ்க்கையில் நடந்ததுனால தான் he took this step. அவர் இப்படி ஒரு வாத்தியாருன்னு ஒருத்தர் ஆனாரு. ஸோ அது வெற்றி சார் இந்த வாத்தியாருன்றது பிளான் பண்ணியிருக்குமே பார்த்தீங்கன்னா பல லீடர்ஸோட ஒரு உருவம் வந்து அதில் சேதன். ரைட், நிறைய லீடர்ஸ் பாஸ்ட்ல இருந்திருப்பாங்களா, அவங்களோட மொத்த உருவம் சேதன். அப்போ மொத்த உருவம் பெருமாள்னு கிரியேட் பண்றப்போ அந்த பெருமாள்னு கேரக்டர் கிரியேட் பண்றதுக்கு இவரு வெற்றி சார் எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்கணும், அவருக்குள்ள எவ்வளவு டேட்டா இருக்கணும். ஸோ தட் அவர் பயங்கர எக்ஸ்டென்சிவா பிளான் பண்ணி ரிசர்ச் பண்ணி பேசி பழகி அப்போதான் அந்த டயலாக் கிரியேட் ஆகி அதை வந்து
ஆர்டிஸ்ட்டு சொல்லி அதை ஆர்டிஸ்ட் அந்த டயலாகை வந்து காம்ப்ளிகேட் ஆகாம எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும் ரொம்ப இயல்பா. ஏன்னா இந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாலஜி எடுத்தாலுமே இட் இஸ் வெரி, அது வந்து சொல்ற மாதிரி ஒரு சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி நீ சொன்னாதான் ஒரு ஃபேமன் டெக்னிக்னு வாங்க. ரிச்சர்ட் ஃபேமன் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இருக்கிறதுலே ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயத்த நீ வந்து எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி நீ சொல்லிட்டேன்னா அந்த டாபிக் உனக்கு நல்லா புரியுதுன்னு அர்த்தம் அப்படின்ற. ஸோ சார் வந்து எந்த அளவு எக்ஸ்டென்சிவா ரிசர்ச் பண்ணுவார்னா, இட் ஷுட் பி ப்ரிசைஸ் அண்ட் ஆல்சோ நான் மக்கள்கிட்ட கொண்டு அதை சேர்க்கணும், அது உங்களுக்கு புரியணும். அதை உங்களுக்கு சேராதது வந்து ரெண்டாவது விஷயம். நம்ம போய் எப்படியா புரிய வச்சுட்டோம்னா அவங்களுக்குள்ள அது ஒரு சிந்தனையை உருவாக்கும்ல. இப்ப நீங்களே சொல்லுங்களேன் ப்ரோ, இப்ப நீங்க படம் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி ப்ரோ இருந்துச்சு அந்த ஃபீல்? ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருந்துச்சு. இப்படி இருந்திருக்காங்க, இப்படி இன்னும் நிறைய இடத்துல இருக்காங்க, இது ஏன் இது கம்ப்ளீட்டா மாறிடுச்சா, இன்னும் மாற்றம் தேவைப்படுது அப்படிங்கறதும் புரிஞ்சுது. ஒரு சமத்துவம் இல்லாம ஒரு உலகம், ஒரு மனிதநேயம் இல்லாத ஒரு உலகம், சரிசமமா மனுஷனை பார்க்காத ஒரு உலகம் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் இருந்திருக்காங்க, இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்குள்ள இருந்துச்சு ப்ரோ. குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. அப்போ உங்களை ஹிஸ்டரியும் பார்க்க சொல்லியிருக்கும்ல, ஹிஸ்டரி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்ன நடந்துருக்கு பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட வரலாறு தெரிஞ்சுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம ஃபியூச்சர் பிளான் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரோஸ்பெக்டிவான ஒரு தூண்டுதலுக்கான ஒரு விஷயமா தான் அவர் வந்து ஃபில்ம் மேக்கிங் மீடியமா இருக்கட்டும், ப்ளஸ் அவர் வந்து ஹியூமன் இன்டராக்ஷன்ஸாக இருக்கட்டும் அப்படிலாம் டிசைன் பண்ணுறேன். ஏன்னா வெற்றி சார் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டயலாக்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஸ்ட்ராங்கான டயலாக்ஸ் எப்படி எழுதுறாரு? பிகாஸ் ஹி இஸ் கனெக்டட் டு a lot of people and he is interacting continuously and he is educating himself. Very true. அதுதான். ஏன்னா அவர் லவ் போர்ஷன் அணுகிறதே பார்த்துருக்கீங்களா? லவ் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வைக்கணும் திணிக்கணும் அப்படின்னு இருக்காது. அதான் நான் அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் வந்து வட சென்னையில் வந்து அமீர் சார் லவ் பண்ணுவார் பார்த்தீங்களா? ஆண்ட்ரியா மாமா லவ் பண்ணுவார். அவர் ஒரு கேங்ஸ்டர், ஒரு ரஃப்பான ஒரு ஆளு. அவருக்கு தெரிஞ்ச மேக்கப், அவருக்கு தெரிஞ்ச டீசன்சி பண்ணிட்டு கண்ணாடி போட்டு பொண்ணு கேட்க போவாரு பாருங்க. அதெல்லாம் சரியான சீன். எவ்வளவு அனுபவிச்சு எழுதியிருப்பாரு அந்த சீனை. அதே மாதிரி அன்பு, அதாவது தனுஷ் சார் போய் சொல்றது அந்த சீனும் ஸ்வீட்டா இருக்கும். அவரு ரவுடி தான், மட்டும் இருந்தாலும் அந்த ஏரியாக்கு ஏத்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்துல ஒரு மோதல் இருக்கும், காதல் கனெக்ட். கண்டிப்பா ஒரு ரெண்டு மனுஷங்களுக்கு இடையிலேயே சேம் லவ் தான் எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் எவ்வளவு தூரம் மாறுது பாத்தீங்களா? எக்ஸாக்ட்லி. சோ அந்த ஐடியாலஜி, ஒரே ஐடியாலஜியா நீங்க போய் சொல்றப்போ ஒரு மனுஷன் அதை அவனுக்கேற்ற புரிதல் மாதிரி தானே எடுத்துக்கிறான். ஸோ அந்த புரிதலுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தாக்கம் உண்டாகும். அந்த தாக்கத்தை வந்து இப்போ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோமா இந்த இன்டர்வியூ மூலியமா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இன்னும் இந்த மாதிரி அப்ரஷன் இருக்கா, எனக்குள்ள ஒரு கில்ட் உருவாகுது, எனக்குள்ள இந்த மாதிரி கில்ட் உருவாதுன்றப்போ வந்து அந்த இடத்துல டயலாக் போகுது. ஏன் ப்ரோ உங்களுக்குள்ள ஒரு கில்ட் உருவாது, என்ன ஆச்சு, என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளுக்குள்ள ஒரு அந்த டயலாக் போக 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 எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்கிறீங்க, இன்னொருத்தர் கூட சேனல். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடியாலஜி வந்து it is flowering into a lot of thinking and lot of ways of thinking-ன்றப்ப வந்து அந்த ஐடியாலஜி இன்னும் ஓப்பன் ஆக we are going deeper and deeper. ஸோ நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறப்போ நம்மளோட திங்கிங் மாறுது. நம்மளோட திங்கிங் மாறுறப்போ நம்ம லைஃப்பை ஜென்ரலாக பார்க்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் மாறுது. லைஃப்பை ஜென்ரலாக பார்க்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் மாறுறப்போ நம்ம லைஃபும் மாறுது. வெரி ட்ரூ. ஸோ அப்போது இப்போ வந்து இவ்வளோ தூரம் நம்ம டீப்பாக யோசிக்க கொடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் when you select a leader or next time when you take a decision in your life, நீ எப்படி யோசிக்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பிகாஸ் யூ ஆர் டூயிங் யுவர் ஜாப், பட் இதை தாண்டி யுவர் சிட்டிசன், உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. ஸோ அந்த பொறுப்பை வந்து அந்த பொறுப்புணர்வுல எப்படி நீ யோசிச்சா நீ இன்னும் டீப்பரா அனலைஸ் பண்ணலாம். நான் சொல்றது தான் கரெக்ட்னு வெற்றி சார் சொல்லல, எந்த இடத்துலயுமே அவர் சொல்லல. அவருமே வந்து பாத்தீங்கன்னா அவர் படங்கள் மூலியமா அவருக்கு ஃபீட்பேக் வருது பாத்தீங்கன்னா, he is also learning from that continuously. So he is talking to the audience. இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், he is talking to the wider audience through the film. He is having a relationship through the film. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல எடுத்து இப்போ உங்க கேர்ள் ஃப்ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப பயங்கரமான பாய் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு இருப்பீங்க, அவன் காரி துப்புவா மூஞ்சில, நீ பண்றதெல்லாம் கேவலமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றப்பதான் நமக்கு தெரியும், ஐயோ நம்ம நல்லா இருக்குன்னு நினைச்சு பண்ணிருக்கப்போ நம்ம வந்து இவ்வளவு தூரம் நம்மளே இது பண்ணிக்கணும் போல, திருத்திக்கணும். அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க ஐடியாலஜி அவங்க ஐடியாலஜி கிளாஷ் ஆகுது. ஐடியாலஜின்றது நீங்க ரொம்ப பெரிய இடத்துக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை, ஒரு சின்ன சின்ன வாழ்க்கையில் நடக்கிறது ஒரு ஐடியாலஜி கிளாஷ் தானே. அந்த இடத்துல கிளாஷ் ஆகிறப்போ வந்து யூ ஆர் வில்லிங் டு இன்ட்ரோஸ்பெக்ட். அந்த இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்கான கேட்டலிஸ்ட் தான் வந்து வெற்றிமாறன் சாரோட படங்கள்ல இருக்கு, அந்த டயலாக்ஸ்ல இருக்கு. அதனால தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். கோடு போட்டு அம்பு போட்டு ரவுண்டு போட்டுலாம் காமிச்சிட்டு இருக்கான்ல சார், இதுல வந்து சார் என்ன சொல்ல வராரு இந்த சீன்ல, இந்த டயலாகுக்கு பின்னால என்ன அர்த்தம் இருக்கு,
இப்போ அதிலே வந்து இந்த குமரேசனே ஒரு டைலாக் பேசியிருப்பார்ல சூரியன், சார் ரொம்ப லெங்தான ஆன்சரா இருக்கு, பட் எனிவே அதான் சூரியனை வந்து ஒரு இதில் பேசியிருப்பார்ல, இந்த துப்பாக்கி யார் எனக்கு கொடுக்குறா, இதை நான் ஏன் சுடணும். நான் வந்து எக்ஸாக்டா டயலாக் சொல்லல, பட் நான் பேராஃப்ரேஸ் பண்றேன். நான் சூரியன் ரியலைஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த துப்பாக்கி கையில எடுத்துட்டு பேசுறாங்க, கையில எடுத்துட்டு பேசுறாரு. யாரு பெருமாள் யாரு வாத்தியார் எதுக்காக இவர் பண்ணிட்டு இருக்காரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சுடுறாருல, எதுக்கு நான் சுடணும், இது யாரு கொடுத்த துப்பாக்கி, நான் யாருக்காக சுடுறேன், அந்த மாதிரி ஒரு டயலாக் வைக்கிறப்போ கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாம். ஆனா யோசிச்சு பாக்குறப்ப இதுக்குள்ள மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கு. எவ்வளவு திங்க் பண்ணி வச்சு இருப்பாரு இந்த டயலாக. பிளஸ் வந்து இதை வந்து சூரியன் பேசினா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்க 4-5 போலீஸ் இருக்காங்க. கரெக்ட். அங்க என்ன நம்ம எடுக்கலாமா, மக்களுக்காக சேவை செய்யணும்னு ஒரு வேலையில இருக்கும், மக்களுக்கு கரெக்டான சேவை செய்யற ஒருத்தனை கொல்ல போறோம். இதுல இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம. எப்படி மக்களுக்கு கரெக்டான சேவை செய்யற ஒரு மனுஷனை மக்களுக்கு சேவை செய்ய போறத சொல்றான். இதுல யாருக்கு என்னன்றது ஒரு குழப்பம். இது வந்து எல்லா சாமானிய மனுஷனுக்கும் அந்த குழப்பம் இருக்கும், ஆடியன்ஸ்க்கு அந்த குழப்பத்தை உண்டாக்கி இருக்காருல்ல. குழப்பத்தை உண்டாக்கி இருக்காருன்றதை தாண்டி அந்த கேள்வி உள்ள எழுப்பி இருக்காருல்ல. அந்த கேள்வி உள்ள எழுக்கிறப்போ ஆடியன்ஸுக்கு தேடல் வரும். எல்லாரும் தேடுவாங்கன்னு சொல்ல முடியும். ஒரு 10 பேர் பாக்குறாங்க, 5 பேர் தேடினாலும் அது வெற்றி தான், ரைட்? ஸோ அப்போ வந்து தேடுறப்போ அவன் அதை நோக்கி போவான். அதை நோக்கி போறப்போ உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டி கிடைக்கிறப்ப அந்த கிளாரிட்டில இருந்து அங்கிருந்து ஒரு இன்னொரு கேள்வி வரும், இது ஏன் இப்படி இருக்கு. ஸோ ஒரு விஷயமா கேள்வி கேட்க ஒரு கிளாரிட்டி வர we'll be growing as a society together. ஏன்னா நான் வந்து இங்க விடுதலையில ஹேண்டில் பண்ணியிருக்க ஐடியாலஜிக்குன்னு மட்டும் பேசல, இட் இஸ் அபவுட் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஐடியாலஜி. எல்லா ஐடியாலஜியுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம அம்மா அப்பா இருக்கிற காலத்துல இருந்தே எடுத்துக்கோமே, எதுக்கு ரொம்ப பாஸ்ட்டுக்கு போகணும். அம்மா அப்பா இருக்க காலத்துக்கும் நம்ம இருக்க காலத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எதனால அந்த டிஃபரன்ஸ் வந்து, ஏன்னா கிளாஷ் ஆஃப் ஐடியாலஜிஸ், ரிஃபைனிங் ஆஃப் ஐடியாலஜிஸ். ஏன்னா அந்த ரிஃபைன் பண்ண தான் வில் பி கோயிங் டுவர்ட்ஸ் அ பெட்டர் சொசைட்டி, ரைட்? அப்ப அந்த பெட்டர் சொசைட்டிக்கு போக யூ நீட் ஆஸ்க் சம் குட் கொஸ்டின்ஸ். அந்த குட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ஒரு தூண்டுதல் இருக்கணும். அது தூண்டுதலா வெற்றி சார் வந்து இஸ் டூயிங் இட் த்ரூ ஹிஸ் ஃபிலிம்ஸ் so that he can reach a lot of people. கரெக்ட். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஒரு கலர் வச்சு பாடி ஷேமிங் வச்செல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சரளமா வந்து பேசுவாங்க, வீட்லயும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி படத்துலயுமே சரி சரளமா பாடி ஷேமிங் பண்ணி கலர் வச்சு. அவ்வளோ ஏன் ப்ரோ பொண்ணு பார்க்க போறதுக்கு அப்ப கூட வந்து மாப்பிள்ள கலரா இருக்காரு, மாப்பிள்ள ரொம்ப சுமாரா இருக்காரு, இப்ப அதெல்லாம் பேசினா கேஸ் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு புரிதல் மனுஷனுக்கு கிடைச்சிருக்கு. நிறைய நீங்க சொன்ன மாதிரி நிறைய இன்சிடென்ட் மொத்தமா வந்து கிளாஸ் ஆகி அதுல இருந்து ஒரு ஆன்சர் கிடைச்சு மனுஷனோட அங்க இருந்து ஒரு கொஸ்டின் வரும், அந்த ஆன்சர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், அதை பிடிச்சி அவன் போடுவோம். பஞ்சதந்திரத்துல வந்து கமல் சார் சொல்றாரு, மாமா கேள்வி கேட்கறது எவ்வளவு சிம்பிள் தெரியுமா மாமா அப்படின்ட்டு, பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் இல்ல. அந்த மாதிரி என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சாலுமே கௌதம், இப்போ வந்து எவ்ரி ஆன்சர் வில் லீட் டு அ கொஸ்டின், ஒரு டீப்பர் கொஸ்டின். சரி இது இருக்கு, இது என்ன அப்படின்னு போறப்போ அங்க ஒரு தேடல். அந்த தேடல்ல போறப்போ யூ வில் மீட் a lot of interesting people. ஏன்னா அந்த ஒரு தேடலே பல பேர் இருப்பாங்க உண்மையிலே. நம்ம மாதிரி எத்தனை பேர் தேடி இருக்காங்க. இப்போ நீங்க இந்த இண்டஸ்ட்ரி வந்திருக்கீங்க, யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பீயிங் இன் மீடியா இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த மீடியா இண்டஸ்ட்ரின்றது அந்த ஒரு உள்ள இருந்து ஒரு ஆசை வர்றப்போ யூ டிடன்ட் நோ வாட் டு டூ, ஹூ டு அப்ரோச், எங்க போகணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எதுவுமே தெரியல. பட் யூ டுக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்ததுக்கு அப்புறம் someone who is also in the same path approached you. நீங்க அவரோட பேசுறீங்க, ப்ரோ இங்க போய் பாருங்க ப்ரோ, அவங்க வந்து ஆங்கருக்கு ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு அப்படியா? ஓகே ஓகே. எங்கேயோ ஒருத்தர் மீட் பண்ண ஒரு பெரிய திடீர்னு கால் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சோன்னா இங்க போயிட்டு இருக்கு, நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் ப்ரோ. ட்ரை பண்ணி கிடைச்சு இந்த இடத்துல கிடைச்சு. புரியுதா? எவ்வளவு அழகா இருக்கு பாரு கேக்குறதுக்கு. இந்த யாருன்னே தெரியல, அவர்கிட்ட நான் பேசினேன், மனசு விட்டு பேசினேன். அவர் சொன்னாரு, தம்பி அங்க போய் பாரு, உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்பா அப்படின்ட்டு. யூ டுக் த ஸ்டெப். அந்த இடத்துல யூ டுக் அ ஸ்டெப் டு அந்த மாதிரி பீப்புள் வில் பாயிண்ட் யூ டு த டைரக்ஷன். வாக்கிங் இஸ் யுவர் விஷ். அதே மாதிரி தான் இப்போ விடுதலையிலுமே வந்து பாத்தீங்கன்னா, விடுதலை எனி ஃபில்ம், எந்த ஃபில்ம் நம்மளுக்கு இப்போ எனக்குலாம் இதெல்லாம் ரொம்ப வாரணமாயிரம்லாம் ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. வெற்றி சாருக்கு ரொம்ப பிடிச்ச படம். வெற்றி சார் ஆக்சுவலி வெற்றி சார் என்ன சொன்னார்னா, அந்த படத்தை பார்த்தா ஸ்மோக்கிங் குவிட் பண்ணாரு. கௌதம் வாசேமன் அந்த படத்துல பண்ணியிருக்காரு. கௌதம் சார் பண்ணியிருக்கப்போ கௌதம் சார் சொல்லிட்டு இருந்தாரு, சார் உங்க படத்தினால தான் சார் நான் ஸ்மோக்கிங்கே விட்டேன் அப்படின்ற. விடுதலை ஷூட்டப்போ சொல்றது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் பார்க்குறச்ச சி ஹவு ஒரு ஃபில்ம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்குன்ட்டு. ஏன்னா ஒரு மனுஷன் எவ்வளோ தூரம் ஸ்மோக் பண்ணுறப்போ ஸ்மோக்கிங்கே வேணான்னு விட்டுட்டு செட்டில் யாரும் ஸ்மோக் பண்ண மாட்டாங்க. வெற்றி சார் இருக்கப்போ நோ ஒன் ஸ்மோக்ஸ். அந்த ஒரு டிசிப்ளின் செட்டில் மேலே. ஏன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ்க்கு ரொம்ப எம்பசஸ் கொடுப்பாரு வெற்றி சார். ஆமாம், ஹீஸ் 50 years old. ஆமாம், பட் இருந்தாலும் அவர் சாப்பாடாக இருக்கட்டும், அவர் வந்து அந்த சிறுமலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஃப் டெரெயின் அது வந்து. ஆனால் பீயிங் அ டிரெக்டர், பீயிங் அ கேப்டன் ஆஃப் த ஷிப், ஹீ கோஸ் டு த பிளேஸ் ஃபர்ஸ்ட். எங்கே ஷூட் பண்ண போகிறோமோ அங்கே இருந்து பார்த்துட்டு இந்த இடம் சேஃபா,
ஏன்னா இங்கே நான் மட்டும் இருக்க போகிறதில்ல, ஒரு ஹோல் க்ரூ இருக்க போகுது. ஆக்டர்ஸ் மட்டும் இருக்க போகிறதில்ல, லைட்மேன், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, கேமராமேன் எல்லாத்துக்குமே இந்த இடம் சேஃபாக இருக்கணும். எஸ் ஈஸிலி. ஸோ எல்லாருமே இருக்க போகிறாங்க இந்த இடத்துல. ஸோ இது ஒரு ஸ்லோப்பியான டெரைன். லைட்மேன் லைட்டை பிடிச்சி நிற்கணும், விழுந்துடக்கூடாது. ஸ்லிப்பரியான டெரைன். ஸோ எஸ், ரிஸ்க் இஸ் தேர். பட் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணா எல்லாரும் சேஃபா இருப்பாங்க, சீனும் நல்லா வரும். இது அவர் மைண்ட்ல ஓடும். ஸோ க்ரூவோட சேஃப்டியும் பார்த்துப்பாரு. அட் த சேம் டைம் சிறுமலையில நாங்க ஏறி இறங்கிறப்போ ஃபிட்னஸ்லாம் பயங்கரமா சேலஞ்ச் ஆச்சு. ஆமா ஆமா ஆமா, கார்டியோ, சரியான கார்டியோ ப்ரோ. அதுல ஏறி ஏறி இறங்கி இறங்கி ஓட சொல்லுவாரு ப்ரோ. அந்த ஸ்லோப்ல 15 தடவை ஏறி இறங்கும். ஐயோ அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன் மோர் போலாம் அப்படின்ற திடீர்னு அப்படி போறப்போ மறுபடியும் ஏறி ஒரு 15 தடவை ஏறி 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 இறங்கி போறப்போ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு, அது ஒரு லெவலுக்கு மேல பழகிருச்சு. ஓகே ஓகே. அட்டகடியா இருக்கட்டும், முனிகடியா இருக்கட்டும், கடி வாங்கிருக்கீங்க. ஆமா, அது ஒரு அந்த அந்த சீசன் வந்து ஒரு வின்டர் சீசன், ஒரு ரெய்னி வின்டர் சீசன். அந்த படத்துலயுமே ஸ்மோக்கி எஃபெக்ட் அந்த விண்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி. ஸ்மோக்கி எஃபெக்ட், ஆமா, ஸ்மோக்கி எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் வெரி வெல் பிளான்ட் ஆக்சுவலி. சிஜி தான், பட் இருந்தாலுமே அவர் வந்து அந்த இடத்துல அந்த என்வாயரன்மெண்ட்ல நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு, ஏன்னா ஸ்மோக் எஃபெக்ட் அங்க ரியலாவே வந்துச்சு சம்டைம்ஸ். ஓகே, ஃபாக். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த டிரான்சிஷன் பீரியட் தானே ப்ரோ, ரெய்னி கம் வின்டர் சீசன்றப்போ வந்து அந்த டிரான்சிஷன் அப்போ வந்து உங்களுக்கு அந்த அந்த வெட்னஸ் நிறைய இருக்கும். ஸோ அங்க ஹில்லி ஏரியா வேற, நைட்டெல்லாம் அவ்வளோ குளிரும், அவ்வளோ மிஸ்ட் வரும் நைட்டெல்லாம், காட்டெருமை அவ்வளோ ரோட்ல போகும். நாங்க தங்கி இருக்க இடத்துல இருந்து நாங்க ஷூட்டிங் ஸ்பாட் போறதுக்கு எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆகும் ப்ரோ, டிராவல் டைம். ஏன்னா அது வந்து சிறுமலை வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒரு லெவலுக்கு மேல இட்ஸ் பிரைவேட் எஸ்டேட். நாங்க பிரைவேட் எஸ்டேட் தான் ஷூட் பண்ணோம். பட் அது வந்து அங்க போறச்ச ஒரு ரொம்ப நேரோ ரோட்ஸ் எல்லாருமே. ஸோ எல்லாம் நேரோ ரோடா இருக்கிறப்போ வந்து ஒரு வண்டி தான் போக முடியும். அது ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப ஸ்லோவா போய் மழை பெஞ்சுன்னா வண்டி எடுக்கவே முடியாது. 2-3 நாளைக்கு வண்டி ஸ்டக்குனா ஸ்டக்கு தான். கீழே ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும் வண்டி, வீல் சுத்திக்கிட்டே தான் இருக்கும், வண்டி ஏறாது. நாங்களே விழுந்து விழுந்து எந்திரிச்சு தான் போவோம், அவ்வளோ ஸ்லிப்பரியா இருக்கும். ஸோ அப்போ ஷூட் கேன்சல் பண்ணிடுவார், பிகாஸ் சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ அப்போ வந்து மற்ற அந்த இடம் ட்ரை ஆகிறது, கண்டினியூட்டி இருக்கு, அங்கே தண்ணி தேங்கி இருக்குன்னா வேற இடத்துல போய் எடுத்துருவார். ஸோ அவர் வந்து இவ்வளோ சேலஞ்சஸ் இருந்துச்சு. ப்ளஸ் அந்த அந்த கிளைமேட் தான், ஏன்னா எல்லா விதமான கிளைமேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு அந்த இடத்துல. ஸோ அந்த வெட்னஸ்க்கு லீச் நிறைய வரும். லீச் ஏறுறதும் தெரியாது, கடிக்கிறதும் தெரியாது, கேமரா அப்படின்னு வரும். அந்த இடத்துல 5 அட்டை ஏறும் மேல, ஆஹா அப்படின்ட்டு அப்பதான் ஏறிக்கிட்டு இருக்கும். அப்படியே அட்டை வருது அட்டை வருது அட்டை வருது அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது அப்படியே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். அது வாட்டுக்கு சல்லு 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 சல்லுன்னு கட்டு சொல்லி முடிச்சோன்னே நாங்கள் அட்டை பிடிங்கி போடுறது தான் எங்கள் வேலை. சட்ட 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 சட்ட. செட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்பப்போ வந்து உப்பு தூவி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. கல்லுப்பு தூவி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. கல்லுப்பு தூவி 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 எங்களுக்காவது பரவாயில்ல, லைட்மேன் தான் ரொம்ப கஷ்டம். இல்ல அவங்க அந்த புல்லுக்குள்ளே தானே நிக்கணும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ். அப்புறம் லைட்டை வந்து அந்த மரத்துலலாம் வந்து ஏறி கட்டணும். 200-300 லைட், அந்த லைட் எஃபெக்ட், அந்த மூணு எஃபெக்ட்டுக்காக 200-300 லைட் ஏறி ஏறி கட்டி அந்த பசங்க, கிராமத்து அந்த ஊர் பசங்க தான் ஒரு 300-400 தடவை ஏறி 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 ஆமா 400 வரும். 400 சின்ன சின்ன லைட்ஸ் எல்லாம் ஏறி கட்ட அவங்களுக்கு கீழே இருந்து பாக்குறப்ப தெரியுது. அங்க சொல்றாங்க, என் ஃப்ரெண்டு தான் யாரோ போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க போல, அந்த இடம் மட்டும் பளிச்சுன்னு தெரியுதுடா மாப்பிள்ள, ஷூட் போயிட்டு இருக்கடா அப்படின்ட்டு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு. ஓகே ஓகே, அந்த அளவுக்கு லைட்ஸ் கட்டி நைட் ஷூட்லாம் போயிட்டு இருந்துச்சு ஃபுல்லா. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போயிருக்கு விடுதலை இல்ல. ரொம்ப ஹார்ட் ஒர்க். எனக்கு அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு வார் சீக்வன்ஸ் மாதிரி நடக்கல. வார் சீக்வன்ஸ் இன் தி சென்ஸ் போராளிகளுக்கும் காவலர்களுக்கும் நடக்கும் சண்டை நடக்குது. அந்த மலையில ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸ்ல வாத்தியார நீங்க கூட வச்சுட்டு அவரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். அதோட மேக்கிங் ப்ராசஸ் எவ்வளவு நாள் எடுத்தாங்க? அந்த மேக்கிங் ப்ராசஸ் அது போச்சு ப்ரோ, ஒரு 4-5 days போச்சு ப்ரோ. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் 4-5 days போச்சு. 4-5 days ஏன்னா சார் வந்து பாத்தீங்கன்னா அன்னன்னைக்கு எடுக்கிற சீனை வந்து அன்னன்னைக்கு எடிட் பண்ணிட்டு இது கரெக்டா வந்திருக்கா, ஏதாவது ஆட் பண்ணுமா, இல்ல வந்து எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு வந்து இது பண்ணுவார். ஸோ அவர் பார்த்துட்டு பண்ணி அவர் வந்து சின்ஸ் இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இன்டர்வியூஸ்ல வந்து என்னன்னா, ஹி இஸ் a very spontaneous person. அவர் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு புது ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இமேஜஸ்லாம் இன்டர்நெட்ல பார்த்துருப்போம். இன்டர்நெட்ல பார்க்குறப்போ வந்து நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும், இந்த ஊர் அப்படி இருக்குமோ, இந்த இடம் இப்படி இருக்குமோ, அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஆனா அந்த இடத்துக்கு போன உடனே நமக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த ஊர் இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்ற இமேஜினேஷன்ல போயிட்டு இருக்கோம். நேர்ல பாக்குறப்போ நமக்கு டிசப்பாயிண்ட் ஆகலாம், இல்ல வந்து நிறைய தோணலாம், ஐயோ அப்படின்ட்டு. ஸோ சார் வந்து அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமே ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ அந்த இடத்துக்குன்னு ஒரு இது பாக்குறப்போ இது இப்படி ஸ்டேஜ் பண்ண நல்லா இருக்கும், அப்படி ஸ்டேஜ் பண்ண நல்லா இருக்கும். ஸோ அவர் ஒரு பேசிக்
அந்த பேசிக்காக இன்டென்ஸான ஒரு ப்ரிப்பரேஷனாக தான் இருக்கும் அது. ஸோ பேசிக் ப்ரிப்பரேஷனோட வந்துட்டு அங்கே மற்றது எல்லாமே அவர் ஸ்பாட்டில் தான் வந்து பண்ணுவார். என்ன எடுக்க போகிறோன்றது கிளியராக இருப்பார். அங்கே வந்துட்டு அவர் தேவையான ஆள்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். ஸோ அந்த கம்யூனிகேஷன் அவர் கிளியராக வச்சிருப்பார். ஸோ டயலாக்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார். டயலாக்ஸ் வந்து அந்த இடத்துல முன்னாடி அந்த எடிட்லாம் பார்த்துட்டு இந்த சீன் எங்கே பிளேஸ் ஆக போகுது, இது எப்படி வரப்போகுதுன்ற ஒரு மைண்ட் செட் அவர் வேற ஆஸ்பெக்ட்லையும் யோசிப்பார். இந்த சீனை வேற எப்படி பிளேஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஸ்டேஜிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஹவு இஸ் ஹி கோயிங் டு கன்வே திஸ் டு தி ஆக்டர்ஸ், அதை வந்து அந்த இடத்துல டயலாக் ஸ்பாட்டில் எழுதி சொல்லி அந்த டயலாக்கு பின்னால் இருக்கிற ஒரு டிஸ்கஷன், இது ஏன் எழுதுனேன், இது எதனால இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி he conveys it to the actors. அந்த இடத்துல ஒரு பிளே உருவாகி மேஜிக் கிரியேட் ஆகும். ஃபைட் சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா he will be constantly in the spot. மாஸ்டர்கிட்ட வந்து அவங்களும் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு வந்து இன்னும் இது விட இன்னும் கொஞ்சம் ராவாக இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல இப்படி பிளே இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல இந்த கேரக்டர் இங்கேருந்து இறங்கி வராங்க, ஸோ இந்த இடத்துல இந்த கேரக்டர் இறங்கி வரப்போ எனக்கு அவங்க அங்கேருந்து இப்படி நடந்து வர்றச்ச எனக்கு இங்கே இந்த ஃபைட் சீன் இந்த இடத்துல கொஞ்சம் பிளே ஆச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அவர் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இவ்வளோ டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு he will be totally involved இந்த ஃபைட் சீன். அந்த நீங்கள் கேட்டிங்களா அந்த ஃபைட் சீனை வந்து ஃபுல் படத்தில் அவர் வந்து இந்தாங்க இது வந்து ஃபுல்லாக யார்கிட்டையுமே என்ன சொல்கிறதுனா he didn't leave, என்ன சொல்கிறதுனா he had ஒரு கண்ட்ரோல்ன்றதை தாண்டி he maintained that balance. எங்கேயுமே பேலன்ஸ் தாண்டி போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு டைரக்டருக்கு தான் ஃபுல்லாக தெரியும். ஏன்னா ஒரு ஆக்டராக இருக்கட்டும் இல்லை மற்ற டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் அவங்க வேலையை கரெக்டாக பார்த்துட்டு போயிடணும், 100% கொடுத்துடணுன்ற அந்த ஒரு ஃபுல் ஃபோக்கஸில் இருப்பாங்க. பட் ஆனால் வெற்றி சாருக்கு இப்போ ஆஸ் அ டைரக்டர் அவருக்கு தான் தெரியும் இது ஃபுல் ஸ்க்ரீன் பிளேல எப்படி பிளே ஆகும், இந்த இடத்துல மீட்டர் அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் அது தனியாக தெரியும். ஸோ அவர் he was making sure that அந்த மீட்டர் தாண்டிடக்கூடாது, ஃபைட் ராவாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து கான்ஸ்டன்ட்டாக இன்புட் வந்துட்டே இருக்கும் அவர்லேருந்து. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.